ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணியம்மாவுக்கும் இந்த ராஜசிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் யார் மேலே அளவு கடந்த அன்பை வச்சுருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றது தாங்க. அதுக்காக நம்ம அன்னபூர்ணியம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி எதிர்பார்க்காத விஷயத்தை செஞ்சு நம்முடைய மல்லியோட பக்கம் நம்முடைய விஜயோட கவனத்தை திருப்ப போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இறங்கி வரப்போ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாக ஒரு நோட்டை வச்சுட்டு இருக்காங்க. அந்த நோட்டில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் எடுத்து பார்க்குறப்ப நம்முடைய மல்லி எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத நம்முடைய மல்லியோட டைரியை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயமாக இருக்குது. நம்முடைய பெரியாமல் இன்னைக்கு என்ன ரகலை பண்ண போனாங்களோ அப்படின்ட்டு, அவங்க ரகலை பண்ணிட்டு இருந்தானா நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல தோணுதுங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, விஜய் நீ என் மேலே அன்பு வச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறது. உன் மேலே அன்பு இல்லாத என்னக்கா, உன் மேலே பாசம் இல்லாத நான் என்றைக்கு அது இருந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, இல்லையே விஜய், இப்போ ஒரு சமீப காலமாக நீ என்னை எதிர்த்து பேசுகிற, என்னை தேவையில்லாத கிட்டங்கள்லாம் மன்னிப்பு கேட்க வைக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் செஞ்ச தப்புக்கு தானக்கா மன்னிப்பு கேட்க சொன்னா அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்முடைய விஜய் கிட்ட அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா, விஜய் நீங்கள் மாப்பிள்ளை நீங்கள் மல்லி மேலே தானே அதிக அன்பை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்னபூர்ணியம்மா சும்மா இருப்பாங்களா? இந்த ராஜேஸ்வரி பண்ண அயோக்கியத்தானத்தெல்லாம் வீடியோவோட ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மல்லி மேலே வச்சதுன்னா ஃபஸ்ட்டு நடந்த கெட்டவை வேறு யார் கூட மொபைலில் பேசிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்முடைய மல்லி மேலே பழி சுமத்துனாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லிக்கிட்ட அந்த வாக்குமூலத்தை இந்த ராஜேஸ்வரி வாயாலேயே கொடுத்தா பார்த்தீங்களா. அதை போனை போட்டு உடச்சதும் இதில் இருக்கிற எவிடன்ஸ் போயிடுச்சு, தப்பிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்னபூர்ணியம்மா மொபைலில் இருக்குன்றது இந்த ரெண்டு தருதலிங்களுக்கு தெரியாதுங்க. அதுவும் அந்த வீடியோவும் அதே சமயம் இப்போ ஃபைல் காலியில் நம்முடைய வெண்பா மல்லி எடுத்து போட்டுருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம விஜய் கோவப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, நான் தான் அந்த ஃபைலை எடுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னது பற்றி இது இவங்க பிளான் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ எவிடன்ஸோடு வச்சுக்கிட்டு அந்த போன மொபைலில் பார்க்குறீங்களா மாப்பிள்ள, ஒரு சிறிய குறும்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்து காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்து நம்முடைய விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதோடு சரி பார்த்தீங்கன்னா, ஏக்கா இவ்வளோ மோசமாக நடந்துடும், உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அந்த நம்பிக்கையெல்லாம் மொத்தமாக உடைச்சிட்டு போல இருக்கேன். மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணாததுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்குறப்ப உனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குல்ல. அது கூட இல்லை, காலையில் வெண்பா தான் அந்த ஃபைலை எடுத்து அந்த எடைக்கு போட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ கூட உனக்கு சொல்லணும்னு தோணலை, நான் தான் செஞ்சேன்னு. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இருக்கிற ஒரு நல்ல மனசு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா ஜெயிச்சிட்டாங்க. நம்முடைய மல்லி மேலே தான் அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்முடைய விஜய் நிரூபிச்சிட்டாருன்றதாங்க இருக்க போகுது. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.